முதல் டிஷ் வினோத் கண்டுபிடிக்க போற. சாப்பிடுங்க, கடிச்சு பார்த்து சொல்லுங்க. தைரியமா சாப்பிடுங்க, கீழே கண்டது தான். பீட்ரூட். பீட்ரூட்னு சொல்லியிருக்காரு. சரி, அதை போட்டுருங்க. மீதி ஏன்னா அடுத்து புகழ் வரும்போது அவனை கடிக்க சொல்லணும். இல்ல அது வேண்டாம் நமக்கு. கொடுக்க வர எந்த செப்பல் வேணும்னா அது மட்டும் எடுத்தா போதும் இல்ல. செருப்பு என்ன சூஸ் பண்ணிருப்பேன்றதா கேள்வி கேட்டாங்க. நான் குள்ளமா இருக்கேன், அதெல்லாம் கேட்கல. குள்ளமா இருக்கேன். ஒரு குள்ளான்னு ஒரு மனைவியை சொல்லி இப்ப 2 பேரும் சேர்ந்து எப்படி சமைப்பீங்க? செங்கல் எட்டு வந்திருக்காங்க வீட்டுல இருந்து, போட்டு அது மேலே ஏற்றி. சாந்தா மகேந்திரன், உங்களுக்கு எந்த ஃபேமிலியோட போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நம்ம குடும்பம், யாரு கொடுத்தாலும் சரி சந்தோஷமா ஏத்துக்குவோம். ராமரும் அப்படிதான், எல்லாரும் நம்ம குடும்பம்ட்டு யார் வீட்லயே போய் படுத்துப்பாரு. அப்புறம் அங்க ஒரு 2 குடும்பம். கிவி கிவி இவரு சொன்னது கிவி, ஆனா அவரு சாப்பிட்டு பார்த்தது டிராகன் ஃப்ரூட். இத மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், ராமர் தூக்கு மாட்டிப்பாரு இன்னைக்கு. அவர் சொல், நான் இதுக்கே தூக்க மாட்டேன். ஐயா ஒண்ணு இல்லையா, பேண்ட்டை தூக்கி மாட்டுவீங்க, நான் வேற எதுவும் இல்ல. அவனை சொல்லி ஏஞ்சோடி மஞ்சக்குருவி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்க எனக்கா? ஆமா, நீ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போற. கடி கடி கடி. ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ராமருக்கா? ஆமா, மாட்டு தீவனமா? மாட்டு தீவனம் இல்லையா? ஸ்ரேயா அண்ட் சித்து, நீங்க என்ன டிஷ் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க பண்ணது வந்து மங்களூர் பன்னீர் புளிமுஞ்சி. புளி மூஞ்சா? இங்க பாருங்க, பழைய மூஞ்சி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இவரே வராது, எல்லா நிகழ்ச்சியிலும் இவர் வருவாரு. ஆனா ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் வர மாட்டாரு. என்ன நிகழ்ச்சி? அது வளைகாப்பு நிகழ்ச்சி. மதுரையில ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்கு நான் அவரு போனேன். வளகாப்பே அவருக்கு தான். இதெல்லாம் சோ கோமதி இன்னைக்கு எந்த கெட்டப்ல வரும்னா, கியூட்டான கியூபிட்ஸ் இருக்குல்ல, கியூபிட்ஸ் தெரியுமா? குப்பிட்ஸ்னா கியூபிட்ல கல்யாணம் ரெடி பண்ணி கொடுக்கற, லவ் ரெடி பண்ணி. ரெடி புரோக்கரா? கரெக்ட்டா இருப்பானுங்களே அவனுங்க. டிராவிட் அண்ட் ராஜி வாங்க. டிராவிட் அண்ட் ராஜி யார் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னதான் வேணும்னு கேளுங்க. நான் தான் வேணும்னு கேளுங்க, இப்பவே கேட்றேங்க. நான் தோழி தான் வந்து ஏற்கனவே நான் தான் வச்சிருக்கல. அப்புறம் நான் தான் வேணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்களுக்கு ஒரு பிக்கப் லைன். நீங்க என்ன கிரிமினலா? ஏன் டோலி? பாம் மாதிரி இருக்கீங்க. பாம்னா சூப்பரா வெடிப்பீங்களா? அந்த சொன்னேன் நானு. சூப்பரா வெடிப்பாரு, நிஜமாலே வெடிப்பாரு. மேடம் இந்தாங்க. இவன் என்ன பண்ண போறான் தெரியல. ஏய் என்னடா காதுல வச்சு பாக்குறே? அவர் எப்போதுமே ஆட்டிட்டு தான் குடிப்பாரு. மஞ்சுநாதன் வாங்க. டீ கப். அவ அடிக்கடி டீ குடிப்பா, அதனால டீ கப். இதெல்லாம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு விசாரிச்சுக்கோ, சரியா? அது ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பால் எட்டு வர. அப்பா என்னது பாரு? நெஞ்சில என்ன? டாட்டூ. அம்மா, அப்பா, நானு. அப்ப அவன் எங்க? அவரோட ஹார்ட்ல இருக்கு பேர். பாருங்க, இதே மாதிரி ஒரு ஆர்டர் நான் உனக்கு கொடுக்குறேன். ராமரோட 3 பொண்டாட்டிங்களை இங்க வச்சு. இப்போ நான் 2 பேரும் இங்க பக்கத்துல இருக்கு. ஒரு பாட்டு. எங்க புள்ளிங்கெல்லாம் வேற 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 லெவல். கஷ்டத்துல சிரிச்சா வேற லெவல், இஷ்டப்பட்டு உழைச்சா வேற லெவல். சாப்பாடு எந்த லெவல்னு இப்போ முடிச்ச அப்புறம் தான் தெரியும். கல்யாணம் ஆகும்போது நான் லேட்டுங்க கல்யாணத்துக்கு. கோயில்ல கல்யாணம் பண்ணமுங்க, மக்கியான ரிசப்ஷன் வச்சா. வெளியில கேட்டரிங் கூட்ட செலவு அதிகமாகும்னு நானே சமைச்சு எடுத்துட்டு போனேன். கல்யாணம் அன்னைக்கு கூட பிசினாரி மாதிரி பாருங்க. அது கூட பரவாயில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாலை காய்ச்சி இவனே எடுத்துட்டு போயிருக்கான் மேடம். விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. ஓகே, டிராவல் கூப்பிட். யா, உங்க டீமோட போய் ஜாயின் பண்ணுங்க. ஆனா தம்பி, உன் டிஷ்ல தேங்காய் பால் இருந்தா அவன்கிட்ட கேட்காத. தேங்காவையும் பாலையும் கொண்டு வந்து தேங்காய் பாலும்பா. நிசாவெல்லாம் பொண்ணு பார்க்க போல. நிசாவை பொண்ணான்னு பாக்குறது 2 நாள் போனாங்க. பேசிக்காதீங்க. எனக்கு மனசே கேட்கல. மிஸ்டர் மஞ்சுநாதன், நீங்க தான் கொய்ந்தா பிரச்சனை பேசுறீங்க. ஓகே, இருக்கிற ஜட்ஜு ஒருத்தராங்க. கொஞ்சம் கூட வந்து வெக்கம் இல்லாம கொய்ந்தா மேட்டர்ல நிக்கிறாருன்னா அவர் யார அறிய முடியும்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார்.
கோடி அருவி கொட்டுது கோயிந்தா ஒண்ணு நொட்டுது. என்ன பண்றது நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இந்தம்மா ஏமா சோனியா இந்தா சாப்பிடு. கேரட் கேரட் அடுத்தது இருக்குது. வழவழன்னு இருக்குதா கீழே போட்டு மெதிச்சோம். நாட்டுல நெக்குக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. நிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வந்து தக்காளி ஜாம் ரொம்ப நல்லா அண்ட் தென் பிரியாணி நல்லா வந்திருக்கு. ஆனா வந்து உப்பு போட மறந்தாச்சா கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் இல்ல நல்லாவே கம்மியா இருக்கு. அவங்க கொஞ்சம் சொர்ண கட்டவங்க சார். என்ன என்ன ஆமாவா எவ்வளவு அடிப்பீங்க ஆமாவா டீமே? எங்க அண்ணனையோட சேர்த்து வெற்றியோட வருவாரு நம்பிக்கை. தங்கதோர மூஞ்சில இந்த மாஸ்க குழந்தைங்க ஜட்டி மாதிரி இருக்குதுல பாக்குறதுக்கு. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? ஆட்டி விட்டா உழுந்துட்டா அவ்வை சண்முகி ஆயா அது ஆட்டோவில் மருத்துவமனைக்கு போயா. பாடு என்னடா திடீர்னு அசியமா பேச? இதனாலுக்கு முன்னாடி டேபிள்ல ஓடி விளையாண்ட காலங்கள் இருக்கிறது. டேடி ஓடி விளையாட வந்துட்டேன்டா நானு. டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. இந்த டிஷ் பண்ண போற அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்ன அது ஒன்றும் புரியல. போன வாரம் நீ வந்து ஒரு மாடர்ன் அட்டையர்ல இருந்தா இந்த வாரம் பாரு எனக்கு துப்பட்டா கொடுத்துருக்காங்க. அங்க வந்து பார்த்தனா ஜட்ஜஸ்லாம் வேற லெவல் இருக்காங்க. அதுவும் தாமு சார் பாத்தியா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. கண்ணாடி கைட்னா கண்ணே தெரியாது உனக்கு. பொண்ணு வேணுமாப்பா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பொண்ணு சுத்துறேன். இப்போ உங்களுக்கு என்ன வாட்ச் இருக்குன்னு பாப்போம். பச்சை தவக்கல கியூபிட். பச்சை தவக்கலையா? நாட்டி கூப்பி நாட்டி கூப்பி. நாட்டி கூப்பிடா. ஆமா கம்முநாட்டி மாரி பண்ணிருப்பான் அதனால தான் நாட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? ஆமாங்க அப்பா. அதுல ஏதாவது ஒரு டிஷ் அது செய்யலாம். அப்படி இல்லையா மத்தவங்க கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அங்க ஒரு டிஷ் பாத்துருப்பீங்க அது நல்லா இருக்குன்னு. இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல புரிஞ்சா? கல்யாணம் பண்றாங்க அவங்க எப்படி? நீ பொத்திட்டு உட்கார்ற. இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா? அதனால மாப்பிளையும் பொண்ணையும் நம்ம பிரிக்கவே மாட்டோம். அந்த பசர் வரும்போது உங்க டேபிள்ல இருக்கிற கோமாளி வேற டேபிளுக்கு போயிடுவாரு. வேற கோமாளி உங்ககிட்ட வருவாரு. அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாமா? அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாம். வெளில கூட போலாம். நான் தேன்ஸ் அப்புறம் கூட காஃபி கூட கேட்க மாட்டாரு. அவரே காஃபி போட்டு எனக்கு தருவாரு. அல்ல நான் சொல்றேன் உன்னை பத்தி. பட் என்கிட்ட ஒரு நாள் கூட நீயே போட மாட்டேன் நீ எனக்கு போட்டு தரணும் அப்படியெல்லாம் கேட்டது இல்ல. ஏன்னா ஒருவேளை நீங்க போட்டு அந்த காபி குடிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன போதுமா அப்புறம் என்ன சுடு தண்ணி ஊத்திக்கினேன். ஊத்திக்கினியா கையில ஊத்திக்கினியா மூஞ்சில ஊத்திக்க வேண்டியதுதானே? பிரியாணி அடி பிடிச்சிருக்கு அண்ட் மேங்கோ லஸ்ஸி அப்பா சொன்ன மாதிரி டாப். நான் ஒண்ணு கேக்குறேன் சார். பிரியாணி அடி பூட்டிக்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது வாசனை வருது இல்ல? ராமர் உங்க பக்கத்துல வரும்போது வருது இல்ல சேம் ஸ்மெல். கோமாளினா வந்தமா அமைதியா சமைச்சமா ஹெல்ப் பண்ணமா பூண்டு உரிச்சமா போயின்னு இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட ரவுண்ட் என்னன்னு நம்ம சொல்லிடலாம். ரவுண்டா நல்ல பையன் மேடம் சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான் சொல்லக்கூடாது.